ராஜாக்களை அவன் தெரிந்து கொண்டிருந்தான். அப்படி நடந்து கொண்டிருந்த எத்தனையோ ஆபத்துகள் வந்த போதும் கர்த்தர் கூட இருந்தார். அவன் எப்போதும் யாருமே நேசிக்கல, யாருமே நம்மை நோக்கி பார்க்கல அப்படின்னு சொல்லி இவன் ஒன்றை செய்தான். அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவரை நோக்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை நோக்கி பார்த்து எப்போதும் துதிக்கிறவனாக காணப்பட்டான். ஆகினால் ஆண்டவர் பார்த்தார், அவன்தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கண்டார். என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி அவனை அழைத்தார். அழைத்தது மாத்திரமல்ல, அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினது மாத்திரமல்ல, ராஜாவாக நிறுத்தினார். ராஜாவாக ஸ்தோத்திரம் அவனை உண்டாக்கினான். அரண்மனையில கொண்டு போய் வைத்தார். அத சொல்றாவ, நான் இந்த ஸ்தோத்திரம் பரதேசியாய் தங்குகிற இந்த வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு பாடலாய் வந்தன சொன்னார். பெரிய அரண்மனையில கொண்டு போய் வச்சிருக்கிறார். அவர் அதெல்லாம் பெருசாவே தெரியல, அதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே இல்ல. அவர் சொன்னார், நான் பரதேசியாய் தங்குகிற இந்த வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. அப்படி அவன் ருசித்தபடினால் கர்த்தர் நம்மை காட்டுல ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதனை, நான் எல்லாராலும் தள்ளப்பட்ட மனிதன் நான், ஸ்தோத்திரம், பெற்றோரால் அவமதிக்கப்பட்டவன் நான், என் தகப்பன் என்னை வெறுத்து தள்ளினார். அப்படிப்பட்ட அவமதிக்கப்பட்ட என்னை ஆண்டவர் ஸ்தோத்திரம் காட்டுல நின்று ஆடு மேய்த்து கொண்டிருந்த நின்று என்னை அழைத்து கொண்டு வந்தாரே, அத்தனை பேர் மத்தியிலும் உயர்த்தினாரே. ஆகையினால நான் பிரமிக்கத்தக்க உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் சொல்லி ஆண்டவர் ஸ்தோத்திரம் சமூகத்துல சொல்லுகிறான். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அப்பதான் அவன் யோசிக்கிறான், உமது கிரியைகள் எவ்வளவு அதிசயமானவைகள், எவ்வளவு அதிசயமானது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. தகப்பன் மதிப்பை தேடினார். அந்த தேசத்துல பிள்ளையாள் மதிப்பு வேணும், இந்த பிள்ளையால நமக்கு மதிப்பு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்தோத்திரம் ஒதுக்கி தள்ளினானே. ஆண்டவருடைய கிரியைகள் எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு பெரியது என்று அவன் உணர்ந்து இந்த வார்த்தையை சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் அதிசயத்தக்க உண்டாக்கப்பட்டிருக்கோம். நம்மெல்லாம் ஆண்டவர் அதிசயமாய் நம்மளை உண்டாக்கி வச்சு நம்ம ஸ்தோத்திரம், அதனாலதான் விசேஷித்தவர்கள். நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். விசேஷித்த ஆவி எனக்குள்ள இருக்குது. நீங்க எல்லாரும் சொல்லணும். எப்பவும் நான் எப்பவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை சொல்லியாச்சுன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணிடணும். ஆமா,